சிம்ம ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்திருக்கார். 9ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான நேரம். வருமானம் ஜாஸ்தியாகும். ஆனால் பேசுகிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் வாயிலேருந்து நெருப்பு மட்டும்தான் வரும். வாயை திறந்தால் நெருப்பு. இந்த டிராகன்னு ஒரு மிருகம் இருக்குது. அதாவது சைனாவில் வந்து அந்த டிராகன் வந்து ரொம்ப கொண்டாடுவாங்க. அந்த டிராகன் வந்து வாயை திறந்துன்னா அதில் நெருப்பு மட்டும்தான் வந்து விழும். நெருப்பாக கக்கும். அது மாதிரி நீங்கள் இப்போ வாட் எவர் யூ ஓப்பன் யுவர் மவுத், நீங்கள் வாயை திறந்தாலே வார்த்தையால் அடுத்தவங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் இருக்கும். உஷ்ணமான வார்த்தைகள் இருக்கும். கொல்லுறதுன்னா உடனே கொலை பண்ணுறது கிடையாது, அவங்க மனசை காயப்படுத்துறதுக்கு. இதில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சனி பார்வையில் குரு இருந்தால் மட்டும்தான் பிரம்மகத்தி தோஷம். அதாவது பிரம்மகத்தி தோஷம்னா பிரம்மத்தை உணர்ந்தவரின் மனதை காயப்படுத்தின பாவம். இப்போ அந்த பாவம் உங்கள் வார்த்தையால் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது சனி பார்வையில் குரு இல்லையே, குரு பார்வையில் தான் சனி இருக்கார், நல்ல விஷயந்தான். ஆனால் உங்கள் வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்தும், கூட பிறந்தவங்களை காயப்படுத்தும், உங்கள் அம்மாவை காயப்படுத்தும், உங்கள் அம்மா வழி உறவுகளை காயப்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குவீர்கள். ஏன்னா 11ஆம் இடத்துலேருந்து அஷ்டம பார்வையில் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடம்புல இருக்கிற வியாதிக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். தலைவலி, கழுத்து வலி, தொண்டை வலி, இடுப்பு வலி, நெஞ்சில் பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கான நேரம். மருத்துவ ரீதியான தீர்வுகள் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம். லாபஸ்தானத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் நல்லது பண்ணுவார்னு சொன்னேன். இப்போ லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்துட்டார். உங்களுக்கு அவர் யோகாதிபதியும் கூட. அந்த யோகாதிபதி உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவார். இந்த சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து எங்களோட சின்ன வயசில், நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஈவன் இப்போ 90s வரைக்குமே இருந்திருக்கு. இப்போ தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த தாய்மார்கள் வந்து அந்த குழந்தையுடைய தொப்புள் கொடி இருக்குல்ல, அதை கொஞ்சோண்டு கட் பண்ணி அதை வந்து காய வச்சு அதை வந்து ஒரு தாயத்தில் போட்டு இடுப்பில் கட்டுவாங்க. இது வந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதை உங்கள் உடம்பில் அது வந்து அந்த இருக்கக்கூடிய டிஎன்ஏவை அதில் ப்ரிசர்வ் பண்ணுறீங்க. உங்களுக்கு உடம்பில் ஏதாவது வியாதி வந்ததுன்னா அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்பேற்பட்ட வியாதியும் க்யூர் ஆகும் அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் உக்காந்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது உங்கள் தொப்புள் கொடி இருந்ததுன்னா க்யூர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த செவ்வாய், லாபஸ்தானத்து செவ்வாய் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்கள் பேச்சு கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில், கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில், ஆரோக்கிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் நல்ல நேரமாக அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து செலவுகளால் திண்டாடுபவர்களுக்கு, குறிப்பாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு செலவுகளால் திண்டாடுபவர்களுக்கு ஒரு ரிலீஃப், விமோசனம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், வயலூர் முருகன், திருச்சிக்கு பக்கத்தில் வயலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த வயலூர் முருகனை வழிபட வேண்டும். அந்த வயலூர் முருகனை வழிபடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வயலூர் முருகனுக்கு உண்டான ஃபோட்டோவை வீட்டில் வச்சுக்கோங்க. இதை விட சிம்பிளான வழி, ஸ்கந்தகுரு கவச்சத்தை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். அந்த முருகனையே குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். ஒரு விளக்கேற்றி வச்சு அந்த முருகன் அந்த விளக்கில் ஆவாகனம் பண்ணி அந்த முருகன் அந்த விளக்கில் தினமும் தியானம் பண்ணுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கு கெட்டும். உலக அளவில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தாலோ அல்லது உச்சமாக இருந்து வேற்று கிரகங்கள், அதாவது பாதகாதிபதி கிரகங்களால் பார்க்கப்பட்டாலோ அந்த மனுஷனுக்கு வந்து தைரியம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் பிரச்சனை ஏற்படும். நரம்பு, ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் வந்து செவ்வாய் நல்லா இருக்கா பாருங்கள் அப்படின்னு, செவ்வாய் தோஷம் இருக்கா பாருங்கள், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அதாவது செவ்வாய்க்கு சில கிரகங்களின் பார்வை இருந்தால் தோஷம்னு பேர். இப்போ அந்த செவ்வாய் வந்து கோச்சார ரீதியாக சில பயிற்சிகள் ஒவ்வொரு வருஷம், ஒவ்வொரு மாதமும் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். வருஷத்தில் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 8 தடவை பயிற்சி ஆவார். இந்த கோச்சார ரீதியான செவ்வாய் பயிற்சியில் தான் வந்து உலக அளவில் பிரச்சனைகள் வெடிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தரில் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம், அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை. அதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால்
செவ்வாய் வந்து சனியின் பாதிப்பு, சனியின் சம்பந்தம் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வருது. இது இப்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நிறுத்து போய்டும், அது வேறு விஷயம். ஆனால் எப்போ அது நடக்கும் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் பயிற்சி நடக்கும்பொழுது தான். அது என்றைக்கு செவ்வாய் பயிற்சி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, 2026 இரவு 10:02 செவ்வாய் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனி மீன ராசியில் இருக்கார், செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். இவங்க பார்வை சனியின் 3ஆம் பார்வையில் செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் 2 இரவு 10:02 இந்த பயிற்சி ஏற்படுகின்றது. இந்த பயிற்சி எத்தனை நாளைக்கு அங்கே மிதுன ராசியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து செப்டம்பர் 19 வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய நீச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகராசிக்குள்ளே பிரவேசமாகார். ஆனால் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பெயர்ச்சிங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை கூட அப்படியே புஸ்வானமாக போகக்கூடிய வகையில் செஞ்சிடுவார். அதே சமயம் இதெல்லாம் வந்து உலக அளவில் இண்டிவிஜுவல் விஷயங்களில் இப்போ சில பேர் இப்போ பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு பயம் இருக்கும். நான் போலீஸில் மாட்டிப்பணும், நான் வந்து என்னோடய எதிரிகளின் தொல்லையில் மாட்டிப்பணும், எனக்கு இஎம்ஐ கட்டலை அதனால் எனக்கு பிரச்சனை வருமோ, லீகல் நோட்டீஸ் வருமோ, இதெல்லாம் நடக்கும் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்துட்டார், பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டாருன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் சில பேர் பாருங்கள் அவங்களுக்கு பாஸ்போர்ட் ரெனியூவல், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூட போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஃபோன்லேயே பேசி முடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் வந்து சமாதானமான இடத்துல இருப்பார். ஆனால் செவ்வாய் இருக்கக்கூடாத சில இடங்கள் இருக்குது, அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனை தான். அது என்ன இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் எல்லாருக்கிட்டையும் சண்டை, எதிரிகள் அதிகம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 4ஆம் இடத்துலேருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உறவுகளுக்குள்ள பகையை உண்டுவாக்குவார். நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக தான் பேசுவீங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார்னா அவங்க அம்மா வந்து எப்போவுமே எள்ளுங்கொள்ளும் வெடிச்சுட்டு கோவக்காரியாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அம்மாவுக்கும் இவங்களுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்கார். ஆனால் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்டால் 3, 6, 11 இந்த இடத்துல இருந்தால் எந்த கிரகமும் நல்லது தான் பண்ணும், செவ்வாயும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம சொல்கிறது வந்து ராசிக்கு தான் சொல்கிறோம், ஆனால் லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். ஸோ இந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியை ஈஸ் டவுன் பண்ணுறதுக்கு அவருடைய கோபத்திலேருந்து விலகிறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு உண்டான யோகாதிபதி கல்லை அணிவது சிறப்பு. என்ன சார் யோகாதிபதி கல்லுன்னு சொல்கிறீங்க, ராசிக்கல் தானே சொல்லுவாங்க. ஆமாம், ராசிக்கு கல் போடக்கூடாது. இது வந்து பல பேர்த்துக்கு வந்து இன்னும் குழப்பத்தில் இருக்காங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ராசிக்கு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதற்கு பதிலாக லக்னத்துக்கு யோகாதிபதி கல் என்னன்னு பார்த்து அந்த கல்லை அணிவதன் மூலமாக இந்த சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சியில் வரக்கூடிய நெகட்டிவ் பலன்களை குறைத்தும் பாசிட்டிவ் பலன்களை உயர்த்தியும் நம்ம வாழ்க்கையில் செப்பனிடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தான் இந்த கல்லை தவிர பிரச்சனையை உண்டு பண்ணுறது கிடையாது. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. செவ்வாய் பயிற்சி பலன்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2 செப்டம்பர் 19 வரைக்கும் ஆல்மோஸ்ட் அதில் ஒரு 19 நாள், இதில் வந்து ஒரு 30 நாள் வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி. ஸோ 31 நாளில் ஒரு நாள் போயிடுச்சுன்னா 2 நாள் போனால் கூட 29 நாள், கிட்டத்தட்ட 48 நாட்கள் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெளிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல ஒப்பற்ற நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.